பக்திமயம் நேயர்களுக்கு வணக்கம். 2024 செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன் பார்க்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். பக்திமயம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். துலாம் ராசிக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை எவ்வளவு வலிமையா இருக்கும்னு சொல்லுங்க. துலா ராசிக்காரங்க பொதுவாகவே சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்டவங்க. தங்களுடைய ராசிநாதன் அஷ்டமஸ்தானாதிபதியும் அவர்தான். அவர் 12ஆம் பாவத்திலே மறைகிறார். ஆனால் அஷ்டமஸ்தானாதிபதி 12லே மறைவது நல்லது. அதனால புதிய வகையான செயல் ஆற்றுமை, செயல் திறமை உங்களுக்கு ஏற்படும். அதனால முன்பை விட பன்மடங்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கையுடன் பல செயல்களிலே ஈடுபடுவீர்கள். இந்த மாசம் துலா ராசிக்காரங்களுக்கு பண வரவுக்கான வழிகள் என்னென்ன? துலா ராசிக்காரங்க 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல 9ஆம் பாவத்துல போறாரு. அதனால பண வரவுகள் நல்லபடியாகவும் இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இடம் வாங்கியிருக்காங்க, அந்த இடம் வாங்கி விற்க முடியாம இருக்கு துளாராசிக்காரங்கன்னா, இந்த மாசம் அந்த இடம் விற்கிறது, நல்ல ஒரு ரேட்டுக்கு போறது, பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கு நல்ல பலன்கள் ஏற்படும். துலா ராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துல சகோதர சகோதரிகளிடையே உறவு எப்படி இருக்கும்? துலா ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே 3ஆம் அதிபதியாக இருப்பவர் குரு பகவான் கடந்த சில மாதங்களாகவே அஷ்டமஸ்தானத்துல மறைந்திருக்கார். அதனால சகோதர சகோதரிகளிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த வரக்கூடிய மாதத்துல அவர் வக்ரம் அடைகின்றார். அதனால அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கூட மறைந்து அவர்களுடைய பார்வை, குரு பகவானினுடைய பார்வை உங்களுடைய 2ஆம் பாவம், அதே மாதிரி உங்களுடைய 12ஆம் பாவம், அதே மாதிரி உங்களுடைய 4ஆம் பாவத்தை பார்க்கறதுனால சகோதர சகோதரிகளிடம் நல்ல உறவு ஏற்படும். இந்த மாசம் கன்னி ராசிக்காரங்களுடைய குழந்தைகளுக்கு எப்படி இருக்கு? இந்த மாசம் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய துலா ராசிக்கு இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் ஒரு நல்ல இடத்திலே செல்லுகின்றார். அதே இடத்திலே 5ஆம் பாவத்திலே ஆட்சி பலம் பெறுகின்றார். அதனால வெகு நாட்களாக குழந்தை இல்லை என்று சொல்லக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, குழந்தைகள் ஏற்கனவே குழந்தை இருக்கிறவங்க குழந்தைக்கு நல்ல கல்வியிலே நல்ல வளர்ச்சி, அல்லது அவங்களுடைய பசங்க பொண்ணுங்க மூலியமாக துலா ராசிக்காரங்களுக்கு நல்ல பேரும் புகழும் ஏற்படும். இந்த மாசம் துலா ராசிக்காரங்க அவங்களுக்கு இருக்கிற கடனை சீக்கிரமா கட்டி முடிப்பாங்களா? துலா ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இட அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் பாவத்திலே செல்லுகின்றார். அதனால ஏதாவது கடன் பல நாட்களாக இருந்து கொண்டு இருக்கிறதுக்கு துலா ராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அது மாதிரி கடன் இருக்கக்கூடியவங்க குரு பகவான் வக்கரகதியிலே செல்லக்கூடிய காலங்கிறதுனால முயற்சி செய்தார்களே ஆனால் வலிமையான முறையிலே, மிகவும் எளிமையான முறையிலே கடன்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்யும்படியான ஆற்றல் துளாராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். இந்த செப்டம்பர் மாசம் துலா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு எப்படி இருக்கு? துலா ராசிக்காரங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருப்பவர் செவ்வாய் பகவான் அவர் 9ஆம் பாவத்திலே செல்லுகின்றார். இதுல 5, 7, 9 கொஞ்சம் வலிமையாகுது இந்த மாசத்துல. அதனால வெகு நாட்களாக மனம் விரும்பி கொண்டிருக்கிறீர்கள், இவங்களை கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அது காலம் தட்டி தட்டி போய் கொண்டிருந்தால் இந்த மாதத்திலே, வரக்கூடிய மாதத்திலே கல்யாணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் துளாராசிக்காரங்களுக்கு இருக்கு. ஏற்கனவே கல்யாணம் ஆன துளாராசிக்காரங்களுக்கும் கணவன் மனைவி இடையே நல்ல மன ஒற்றுமை அமையும். துளாராசிக்காரங்க இந்த மாசம் சந்திக்கக்கூடிய தடைகள் என்னென்னவா இருக்கும்? துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் பார்த்தீங்க அப்படின்னா, அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய ஜென்ம உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் 12ஆம் பாவத்திலே செல்லுகின்றார். பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சில தடைகள் சில மாதங்களாகவே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்கு இந்த விஷயம், பணம், பொருளாதாரம் வந்தால் இந்த விஷயத்தை வாங்கலாம், இதை செய்யலாம், இந்த வாகனம் வாங்கலாம், இதை செய்யலாம், இது செய்தால் நமக்கு இன்னும் பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம், செப்டம்பர் மாதம், பொருளாதார வளர்ச்சியும் அதன் மூலமாக உங்களுடைய தடைகளும் நிவர்த்தியாகும். இந்த ராசிக்காரங்களுடைய அப்பாவுக்கு எப்படி இருக்கு இந்த மாசம்? துலா ராசிக்கு பித்ருஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் அதாவது புத பகவான் இந்த மாதத்திலே 11ஆம் பாவத்திலே செல்லுகின்றார். தந்தை மகனுக்கும் இடையே நல்ல அன்பு ஏற்படும். அது மட்டுமல்ல, தந்தையார் சொத்து, பூர்வீக சொத்து உங்களுக்கு ஏதாவது வராமல் இருந்து கொண்டிருந்தால் அவைகளும் வந்து சேரும்.
துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துக்கான வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? வாழ்வாதாரம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கேட்குறீங்க. 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் துலா ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சந்திர பகவான் நல்ல ஒரு பிளானட்டரி பொசிஷன்ல இந்த மாசத்துல இருக்காரு. குரு சந்திர யோகம் ஏற்படுகின்றது இந்த மாசத்துல. அதனால நிச்சயமாக வாழ்வாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். நல்ல வளர்ச்சியான பாதையை நோக்கிய வாழ்வாதாரம் அமையும். இந்த ராசிக்காரங்களுக்கு எங்கெல்லாம் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இந்த மாசம் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய துலா ராசிக்கு இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். அதனால முக்கியமாக அரசாங்கம் சார்ந்த விஷயம், அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு நல்ல செழுமையும் நல்ல முன்னேற்றமும் அடைவார்கள். துளாராசிக்காரங்க வெளிநாட்டில் வாழ்பவர்களாக இருந்தா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? துலா ராசிக்காரங்க 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் 11ஆம் பாவத்துல செல்கின்றார். அதனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்க சொந்த நாட்டிலேருந்து ஒரு பொருள் சம்பாதிப்பதற்காக அல்லது ஒரு படிப்பை செய்வதற்காக வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை காண்பதற்காக திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது போல வெளிநாட்டில் சென்று சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் புத பகவான் 11ஆம் பாவத்திலே லாபஸ்தானத்திலே செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால லாபம் பன்மடங்காக ஏற்படும். ஏதாவது பார்ட் டைம் ஜாப் செய்யணும்னு நினைக்கிறக்கூடிய வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரியான நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி துலா ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துல மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செயலிலே முதலீடு செய்வதற்கு முன்னாடி நன்கு யோசித்து செய்வது மிக அவசியம். ஏனென்றால் குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால, அதனால இந்த சமயத்திலே முக்கியமாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்ல பலனை தரும். அதே மாதிரி வாராகி அம்மனினுடைய வழிபாடு துலா ராசிக்காரங்களுக்கு நல்ல வெற்றியை பெற்றுத்தரும். செப்டம்பர் மாதம் 2024 திருமண நாள், பிறந்த நாள், அது மட்டுமல்ல முக்கிய நாட்களாக சில பேர் கடைபிடிக்கக்கூடிய வரக்கூடிய அந்த முக்கிய தினங்கள் இந்த செப்டம்பர் மாதம் 2024 வரக்கூடிய அத்துணை பேருக்கும் நமது பக்திமயம் சேனல் மூலமாக வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிவாய நமः.